காசை கொடுத்து ஓட்டை வாங்கி அரசியல் பண்றான். நாங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அரசியல் பண்றோம். நீங்க ஒரு தடவை சிந்திச்சு வாக்களிங்க. இதுக்கு முன்னாடி நீங்க காசு வாங்கிட்டு நோட்டு வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனா இந்த முறை ஒரு முறை இந்த விவசாய சின்னத்திற்கு இந்த எளிய பிள்ளைகளின் அரசியலை கொஞ்சம் உள்நோக்கி நீங்க கவனத்தில் எடுத்து பார்த்து இவர்கள் என்ன சொல்றார்கள், என்ன பேசுறார்கள், இவர்கள் எதை இலவசம் என்று சொல்கிறார்கள் என்று சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. நம்மளை சிந்திக்கவே விட மாட்டான். காலையில வேலைக்கு போகணும்னாலே கட்டிங் போட்டு தான் வேலைக்கு போறோம். வேலையை முடிச்சு வந்தாலும் திருப்பி அந்த காசை கட்டிங் போட்டு தான் படிக்கிறோம். இதுல எப்படி நம்ம சிந்திக்கிறோம்? சிந்திக்க முடியுமா? அவன் நம்மளை போதையிலே வச்சிருந்து சிந்திக்க விடாம இந்த மக்களை அடிமையா வச்சுட்டு இருக்கான். ஒரு தடவை நீங்க சிந்திச்சு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. அப்போ நீங்க நினைக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். ஒண்ணு இல்ல, உங்க குழந்தைகளை இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்துல நம்மளால படிக்க வைக்க முடியுதா? முடியாம ஒவ்வொரு கூலி தொழிலாளியும் தான் சம்பாதிச்ச காசை தனியார் பள்ளிகளை கட்டி அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எல்கேஜிக்கே 20,000 கட்டுறோம். எல்கேஜில இருந்து படிக்க வைக்க ஒரு பட்ட படிப்பை முடிக்கிறதுக்குள்ள ஒரு தொகை ஆயிருது. அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை கிடைக்குதா? யோசிச்சு பாருங்க. நாங்களாம் அப்படி கஷ்டப்பட்டு படிச்சு வந்துட்டு வேலை இல்லாம தான் இங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம். வேலை இல்லாமனா எங்களுக்கு பொழப்பு இல்லாம இங்க மேடை ஏறி கத்தல. எங்களுக்கு அரசாங்கம் வேலை தரல, அது எங்களுக்கு வேணும். நாங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கோம், அதை கொடுக்கிறது அந்த அரசோட வேலைதான். எங்களுக்கு வேலை குறான்னு கத்துறோம். எதுக்கு கத்துறோம்? அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நல்லா இருக்கணும் கத்துறோம். நம்ம குடிக்கிற தண்ணியும் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவும் நஞ்சில்லாம இருந்தாதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். இப்பவே நம்ம 40 வயசுக்குள்ளேயே நம்ம உடல்ல கிட்னி ஃபெயிலுங்கிறான், கல்லீரல் பிரச்சனைங்கிறான், ஏகப்பட்ட பிரச்சனை, ஸ்ட்ரோக் வருது. இதெல்லாம் எப்படி வருது? நீ நல்ல உணவுகளை எடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லாம நம்ம 100 வயசு வரைக்கும் நல்லா வாழ